வளமையாக பின்னத்தில் ஜூஸுக்கு போனாங்க சும்மா நடந்துட்டு வர முடியும். இன்றைக்கி ஜூஸுக்கு போய் பார்த்தா எல்லாம் டெண்டெல்லாம் அடித்து வச்சுட்டாங்க. என்னடான்னு பார்த்தா ஏதோ தேசிய கண்காட்சி அது 7, 8, 9ஆம் தேதி மட்டும் நடக்குமா. காலமாக 9 மணிலேருந்து பின்னர் 8 மணி மட்டும். சரி வந்துட்டான் சுற்றி பார்ப்போம்னு சுற்றி பார்க்க வலிக்கிட்டான். அப்படி என்னடா இங்கே ஸ்பெஷலாக வச்சிருக்க போகிறாங்கன்னு யோசிச்சு கொண்டு எந்த வளத்தால் சுற்றி பார்க்குறேன்னு தெரியாமல் ஏதோ ஒரு வளத்தால் சுற்றி பார்ப்போம் நடக்க வலிக்கிறோம்னு சரி வா போவோம்ண்டு அவன் கூட்டி கொண்டு வந்தவனையும் கூட்டி கொண்டு ஒரு இடத்துக்கு போக வலிக்கிட்டான். அங்கே பண அபிவிருத்தி சம்மந்தமாகவும் பண அபிவிருத்தி ஆராய்ச்சியல் சம்மந்தமாகவும் வச்சுருந்தாங்க. சரி அந்த இடத்த போய் உள்ளுக்கு எண்ணெயை வச்சு காணாண்டு பார்ப்போம்ட்டு போய் பார்க்க வலிக்கிட்டோம். அங்கே போய் பார்க்க வலிக்கிட்டே ஏதோ பாக்டீரியா சம்மந்தமாக இதெல்லாம் இந்த இடத்து தானே இந்த பாக்டீரியா சம்மந்தமாக நுண்ணங்கில் சம்மந்தமாக இதான் வச்சுருந்தாங்க. பார்த்தது காணுமெண்டு வெளியே போய் பார்க்க வலிக்கிட்டோம். வெளியே போய் பார்த்தா பனைமரம் ஒன்று நட்டு வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் வளர்ந்துருந்து அது மாதிரி சின்ன சின்ன கண்டுகளும் பனங்கண்டுகளும் வச்சுருந்தாங்க. பதியம் வச்சுருந்தாங்க கொடுக்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்தா அப்புறம் அங்கே ஒடியல் வச்சுருந்தாங்க. அதை வேண்டி குடிச்சு பார்ப்போம் வாடாண்டு மரக்கறி தான் இருக்குன்னாங்க. சரி தாங்கன்னு சொல்லி 250 வேண்டி 2 பேரும் ஆளுக்கு ஒன்று வேண்டி 2 பாதியாக எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம். மரக்கறிக்குள்ள நிறைய எனக்கு கவலண்டரங்க இல்லை குடிக்கும் முறையும் குடிச்சு பார்த்துட்டு மிச்சத்தை ஊற்றிட்டு நாளைக்கு வாங்க தம்பி மச்சம் தருவோம்ண்டார். குடிச்சு முடிச்சுட்டு அங்கே அவனா பனை தேசிய கண்காட்சி புகைப்படாரங்கன்னு வச்சுருந்தாங்க. அதில் போய் சுற்றி ஃபோட்டோ எடுத்தோம். என்ன தான் சுற்றி ஃபோட்டோ எடுத்தாலும் ஃபோட்டோ ஒழுங்காக வழங்குதில்லை. சரி என்று விட்டுட்டு வாடா போவாங்களே அங்கால போய் பார்த்தா பனை சம்மந்தமான சாப்பாடு உற்பத்தியில் வச்சுருந்தாங்க. இது கேட்காம் பனை சம்மந்தமாக இது 195 ரூபான்னு இருந்துச்சு. ஐயோன்ட்டு காசு கணவன்ட்டு வச்சுட்டு மேலே பார்த்தா ஒடியல் வச்சுருந்தாங்க பேக் பண்ணி. இது சொக்குலேட்டாம் பனையால் செஞ்ச சொக்குலேட்டாம். என்னடா எடுத்து இவ்வளவு முதலாவது காசு தான் பார்த்தேன் நாங்கள் தூக்கி என்னடா இவ்வளவு விலையன்னு பார்த்தா சரி 65 ரூபா. சரி 2 ஆளுக்கு ஒன்று எடுத்து 2 எடுத்தேன் நான் 2 எடுத்து வெளியே போய் வாடா சாப்பிட்டு பார்ப்போம்னு சாப்பிட்டு பார்த்தா அது சாப்பிட்டு பார்த்தா பிறகு பால்டோய் மாதிரி தான் இருந்தது. என்னடா இது பால்டோய் மாதிரி இருக்குது சொக்குலேட் அடிச்சிருக்காங்க பால்டோய் மாதிரி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு ஐயோ ஏமாற்றி போட்டாங்க வரமா. சரி பரவாயில்லைன்ட்டு வாடா அங்கால போய் வேறு ஏதாவது இருக்கா சாப்பாடு சாமான் வேண்டி பார்ப்போன்ட்டு அங்கால போக வலிக்கிட்டேன். அப்படி வேறு என்னடா சாப்பிட்றதுக்கு இஞ்சால இருக்கப்போ அங்கால போய் பார்த்தா உள்ளூர் பற்றி எள்ளு வச்சுருந்தாங்க. சரி ஆளுக்கு ஒன்று வேண்டி அந்த வீடியோக்கு பேர்ஸ் மறைச்சிட்டு அதை வேண்டி சாப்பிட்டு கொண்டு வேறு கடையில் பார்த்தோம். இதுக்கு பின்னாடி காசு அடைஞ்சிட்டு வாடா வீட்டை போவோம்னு வெளிக்கிட்டோம்.